ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான குயிக்கான சூப் தான். சில்ட்ரனுக்கு ரொம்ப ஃபேவரட் சூப், ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப். இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த சூப் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், ஆனால் குக்கிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு டெக்னிக் அண்ட் டிப்ஸ் தான் இந்த சூப்போட லுக் அண்ட் ஃபீல் கரெக்டாக கொடுக்கறதுக்கு. அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்ல பிரைட் கலரில் இருக்கணும். மெயினாக அந்த பீன்ஸு, கேரட், அதை எப்படி நம்ம ரீட்டைன் பண்ண போகிறோம், அதான் மெயினு. அதுக்கு பிளான்ச்சிங் பண்ண போகிறோம். நிறைய நம்ம பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ச்சிங் ப்ராசஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, ஒரு பர்ஃபெக்ட் சிம்பிள் குயிக் ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இப்போ ஒரு சாஸ்பேன், சின்னதாக ஒரு சாஸ்பேன் எடுத்துகிட்டு இதில் இந்த பிளான்ச்சிங் ப்ராசஸ் என்னென்னு பார்த்துருவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. இப்போ இந்த பிளான்ச்சிங் ப்ராசஸில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இது கொஞ்சம் நல்லா இப்போ தண்ணி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வார்ம் ஆகி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட் அண்ட் பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கோம் பொடி பொடியாக, அதை போட்டு ஒரு நிமிஷம் குக் ஆனோடனே அது ஓரளவு குக் ஆயிரும். அப்போது அதை நம்ம வடிகட்டிட்டு அது இம்மீடியட்டாக உடனே ஐஸ் வாட்டரையோ இல்லை பிளெயின் வாட்டரையோ அதில் ஊற்றிடுறப்போ, ஒரு டேப் இருந்தால் அதில் ரன் பண்ணிங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அது அப்படியே கூல் ஆயிரும், அந்த குக்கிங் அரெஸ்ட் ஆயிரும். அப்போது அந்த கலர், நேச்சுரல் கலர் அப்படியே பிரைட்டாக வரும். அதுதான் பிளான்ச்சிங் ப்ராசஸ். இந்த சூப்பில் அந்த ரெண்டு கலர் தான் ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் அது பண்ணுறோம். நம்ம தண்ணி லைட்டாக சூடாகி வருது. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற பீன்ஸ், அதே மாதிரி கேரட், கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இருந்து இது நல்லா ஒரு வாட்டி கொதிச்சு வந்து லைட்டாக குக் ஆகிருச்சோம். ஆல்மோஸ்ட் 3/4 நல்லா குக் ஆயிரும். ஆனோன்னு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம். இப்போது ஆல்மோஸ்ட் 1 minute ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறேன், எடுத்து அப்படியே அந்த சுடு தண்ணி அப்படியே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக நம்ம வச்சுருக்கிற கோல்டு வாட்டர் அதில் நல்லா இது பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து அழகாக ரீட்டைன் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இப்போ தெரியுது இல்லையா உங்களுக்கு, இந்த கலர் வந்து ஆல்மோஸ்ட் குக் பண்ணாத வெஜிடபிள் மாதிரியே ரீட்டைன் பண்ணியிருக்கோம். அதனால் கையில் தொட முடியுது. ஸோ அந்த அளவுக்கு ஆறிடுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம் இந்த சூப்புக்கு. ஸோ இப்போ பிளான்ச் பண்ணிட்டோம். அடுத்து இந்த சூப்பை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பேன் எடுத்துகிட்டு ஸ்வீட் கார்ன் இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து டின்னில் கிடைக்குது. இந்த ஸ்வீட் கார்னில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாகவே கிடைக்கும். இது வந்து சூப்புக்காகவே நமக்காக வருது. ஸோ இட்ஸ் ரொம்ப கன்வீனியன்ட். ஸோ இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் எடுத்துக்குவோம். நல்ல ஒரு 2-2.5 ஸ்பூன் எடுத்துங்க. இதில் நமக்கு தண்ணி இமீடியட்டாக ஆட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 கப் தண்ணி. இப்போ தண்ணி நம்ம ஆட் பண்ணது ஒரு கொதிச்சு வந்தோடனே நம்ம மீதி இன்க்ரீடியன்ஸை நம்ம ஏற்கனவே பிளான்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி சீசனிங்ஸ் போட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஃபினிஷ் பண்ணுற சூப் இது. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். இதில் ஒரு நல்ல ஃப்ளேவர், அந்த கார்னுக்குள்ளே, அந்த சோளத்துக்குள்ளே நல்ல ஒரு ஃப்ளேவர். இதே ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு அப்படைட்டிங்காக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த டின்னில் கார்ன் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக இந்த கார்ன் கர்னல்ஸ் எடுத்து நல்ல குக் பண்ணி ஒரு குக்கர்லேயோ நல்ல பாயில் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு சுற்றிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக கிடைக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், சீசனிங் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். ஒரு பிஞ்ச், இதுலேருந்து ஒரு 2 பிஞ்ச் வரைக்கும் சால்ட்டு. இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும். அதனால நம்ம எவ்வளோ சால்ட் போடுறோமோ அது மாதிரி ஒரு 2 பங்கு சுகர், ஒரு 4 பிஞ்ச் போடுவோம். ஸோ அது மிக்ஸ் ஆனோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, இதை வந்து திக்னிங் ஏஜென்ட் இது. இதுதான் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம கரெக்டாக கிடைக்கும். இது உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஃபைனலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கரெக்டாக ஒரு சூப்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். கரைச்சது ஒரு கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/4 டம்ளர்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ
ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீன்ஸ் அண்ட் கேரட் அதை இதில் ஆட் பண்ணுவோம். ஏன்னா இது ஆல்ரெடி குக் ஆயிருச்சு, பிளான்ச் பண்ணிட்டோம், அதனால் ஜஸ்ட் ஒரு மிக்சிங் தான். ஸோ the soup is ready now. இப்போது as a garnisher கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், சாப்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு ஃப்ளேவருக்கு. ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் பண்ணுற ஒரு சூப், ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னா வெளியே வரப்போ ஒரு பியூட்டிஃபுல்லாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைட் ஸ்வீட்டோடு இருக்கிற இந்த ஸ்வீட் கார்ன் சூப் பண்ணிடலாம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான சிம்பிளாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப். எஸ்பெஷலி அதில் முக்கியமாக அந்த பிளான்ச்சிங் ப்ராசஸ், அதான் இந்த அப்பியரன்ஸ், லுக் அண்ட் ஃபீல் அது கொடுக்கும். ஸோ பிடிச்சதுன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.